டார்க் நைட் எபிசோட் முடியும் போது அடுத்து ஒரு இன்டர்கேஷன் சீன் சொன்னதுமே நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல குருதி புனல் அப்படின்ற மாதிரி கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாம் பாராட்டுகள். இந்த ஃபிலிம் ரெஸ்டோரேஷன் ப்ரிசர்வேஷன் அதோடைய முக்கியத்துவம் அவசியத்தை பற்றி இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேசுனது எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசன் மட்டும்தான். ஆனால் அவருடைய ஒரு நல்ல படத்தை தேடி பிடிக்கிறதே பெரிய டாஸ்காக இருக்குது. ஸோ இந்த குருதி புனல் ஹிந்தியில் த்ரோவ் கால் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. அதோடைய அஃபிஷியல் ரீமேக் இங்கே தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜ்லையும் பைலிங்குவலாக எடுத்தாங்க. தமிழில் எல்லா சீன்ஸும் ஆஸ் இட் இஸ் தமிழில் இருக்காது. ஆனால் முக்கியமான சீன்ஸ் முக்கியமான கான்வர்சேஷன்ஸ் எல்லாருமே தமிழில் எடுத்திருப்பாங்க. சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் டப் பண்ணியிருப்பாங்க. தெலுங்குல துரோகிங்கிற பேரை எடுத்தாங்க. அதோடைய சூப்பர் பிரிண்ட் ஒன்று யூடியூப்ல இருக்கு. ஆனால் தமிழில் ரொம்ப 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 சுமாரான ஒரு பிரிண்ட் தான் கிடைக்குது. ஸ்ட்ரீமிங்கில் எங்கேயுமே கிடையாது. ஏன் டாரனில் கூட இல்லை. 1080p அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பிரிண்ட் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. அது கிடைக்கிறது கூட கஷ்டம். ஆனால் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி இந்த சீனை பார்த்தாச்சு. இந்த சீனை பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு மொத்த படத்தையும் பார்த்து தான் முடிச்சேன். இத்தனையும் இந்த படத்தை நான் ஒரு 10-15 தடவை பார்த்துருக்கேன். பட் ஸ்டில் இந்த சீனுடைய பவர் அதுதான். ஸோ இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு சின்ன இன்ட்ராகேஷன் சீன் தான். நம்ம விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த படத்தில் போலீஸ் கஸ்டடியில் நாசர் இருக்கும்போது 2 கீ இன்ட்ராகேஷன் சீன்ஸ் இருக்குது. ஒன்று செல் உள்ள நடக்கும், இன்னொன்று வெளியில் என்கவுண்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க. அந்த இடத்துல நடக்கும். இதில் முதல் சீன் தான் இன்றைக்கி நம்மளுடைய சப்ஜெக்ட். இந்த சீனுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு? ஆப்ரேஷன் தனுஷ் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாரு அப்பாஸ்ங்கிற போலீஸ் ஆஃபீஸர். நக்சலைட் கூட்டத்தை பிடிக்கிறதுக்காக இந்த ஆப்ரேஷன். அதுக்காக ட்ரெயின் பண்ணி 2 போலீஸ் ஆஃபீஸர் அங்கே ஸ்பையாக அனுப்புகிறாங்க. இந்த ஆப்ரேஷன் தனுஷில் அப்பாஸோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆதிநாராயணனும் இன்வால்வ். ஸோ இவங்க ட்ரெயின் பண்ணி அந்த 2 போலீஸ் ஆஃபீஸர் அனுப்புறாங்க. ஒரு வருஷம் கிட்டத்தட்ட முடியுது. நக்சல்ஸோட மூவ்மெண்ட் எல்லாத்தையும் இவங்க ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு அட்டாக் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அதை இன்டர்வியூன் பண்ணி அவங்க ப்ரிவென்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ சில பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் யூனியன் மினிஸ்டர் அவங்க அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு தகவல் வருது. அங்கேயும் அப்பாஸும் ஆதியும் இன்வால்வ் ஆகி அந்த அட்டாக்கை தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஷூட்டரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஷூட்டர் பேர் கிருஷ்ணா. ஸோ அவரை கஸ்டடியில் எடுத்து இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ண அந்த நக்சலைட்டோட ஃபோட்டோலாம் காமிச்சு ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் அட்டாக்ல அரெஸ்ட் பண்ணது இந்த கூட்டத்துடைய தலைவர் கமாண்டர் பத்ரி அப்படின்னு தெரிய வருது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனோட பத்ரி முன்னாடி போய் உட்காராரு ஆதி. இந்த சீன் ஆரம்பமாகுது. த்ரோவ் கால் ஒரிஜினல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரியலிஸ்டிக்கான ராவான ஒரு படம். அதை தமிழ் ஆடியன்ஸ்க்காக ரீமேக் பண்ணும்போது ஒரு ஸ்டைலிஸ்டிக்கான ஆக்ஷன் த்ரில்லர் படமாக மாற்றிருந்தாங்க இயக்குனர் பி.சி. ஸ்ரீராமும் திரைக்கதை எழுதின கமல்ஹாசனும். இந்தியில் இல்லாத ஒரு விஷுவல் ஃப்ளேவர் இந்த ரீமேக்ல இருக்கும். இந்த சீனை பொறுத்த வரைக்கும் லைட் சோர்ஸ் 2 தான். ஒன்று 2 பேருக்கு நடுவில் ஒரு சின்ன லேம்ப் ஒன்று தொங்கிட்டு இருக்கும். இன்னொன்று வெளியிலேருந்து வர சின்ன சோர்ஸ் லைட். ஸோ இவங்க முன்னாடி சாஞ்சு பேசும்போது இந்த நடுவில் தெரிகிற லைட்லையும் பின்னாடி சாஞ்சு பேசும்போது வெளியிலேருந்து வர சோர்ஸ் லைட்லையும் இந்த கேரக்டர்ஸ்லாம் தெரிவாங்க. ஸோ லைட்டில் இந்த ஒரு பிளே இருக்கு இல்லையா, அதுவே இந்த சீனுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மூட செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரேமிங்கை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான இனோவேஷன்ற மாதிரி எதுவும் கிடையாது. ரொம்ப பேசிக்கான சில சஜஷன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சஜஷன்ல க்ளோஸ் அப்ல மிட் க்ளோஸ் அப்லன்னு தெரியுவாங்க. ஆக்சுவலாக இந்த சீன் முழுக்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஷாட் கூட கிடையாது. இந்த 2 ஷாட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்று கூட கிடையாது. மேபி 2 கேரக்டர்ஸும் வெவ்வேறு ஐடியாலஜி, அதனால தான் ஒரே ஃப்ரேம்ல இல்லைங்கிற மாதிரி நம்ம காரணம் சொல்லிக்கலாம். டயலாக்ஸோட இம்பார்ட்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கேமராவோட ரேஞ்சுங்கிறது மாறிட்டே இருக்கும். ஆதிங்கிற கேரக்டர் பேசி முடிச்சுட்டு எழுந்து போய் வெளியில கதவை சாத்திக்கிட்டு சின்ன ஹோல் வழியா பேச ஆரம்பிக்கும் போது பிரேக்கிங் பாயிண்ட்ங்கிற விஷயத்த சொல்லுவாரு. அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டை பத்தி சொல்லும் போது கேமராவை ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணி அவர்கிட்ட கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா இன்னும் சில சீன்ஸ் கேட்சி பத்ரிங்கிற கேரக்டர் இதே பிரேக்கிங் பாயிண்ட் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு ஆதி கேரக்டர் டீஸ் பண்ணுவாரு. அதுக்காக இங்க அந்த எம்பசிஸ் கொடுக்கப்பட்டிருக்கலாம். எடிட்ல ஒரு பெர்ஃபெக்ட் ரிதம் இந்த சீன்ல மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. 2 ஷார்ப்பான மைண்ட்ஸ் பேசும்போது அவங்களுடைய எக்ஸ்சேஞ்சஸ்ங்கிறது ரொம்ப இமிடியேட்டா தான் இருக்கும். ரொம்பலாம் யோசிச்சுலாம் அவங்க பேசணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஆதி கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா ஒரு நெகோஷியேட்டர் மாதிரி தான். அவர் இந்த மாதிரியான விசாரணையில் ஒரு எக்ஸ்பர்ட்டுங்கிற மாதிரி ஆல்ரெடி நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ லைட்டா ஒரு சின்ன பாஸ் ஆஃப் சில இடங்கள் எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. 2 பேரோட ரியாக்ஷன்ஸையுமே ரொம்ப ஷார்ப்பாக கட் பண்ணி நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. ஆதி கேரக்டர் பேசிட்டு வெளியில போனதுக்கு அப்புறம், அதாவது கதவை திறந்து அந்த பிரேக்கிங் பாயிண்ட் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பத்ரி கேரக்டர் லூசன் ஆகிற மாதிரி ஒரு சின்ன ஷாட்டை வச்சிருப்பாங்க. எனக்கு இந்த சீன்ல ஸ்டேஜிங் மேக்கிங்கை தாண்டி டயலாக்ஸ் எழுதப்பட்ட விதம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரா இருந்தது. கமல்ஹாசன் தான் இந்த படத்துக்கு தமிழ்ல டயலாக் ரைட்டர். அவரோட ரைட்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நீ செத்தா பயந்தா முளைக்கும், இந்த புரட்சி இயக்கம்லாம் நீர்த்து போச்சு, பொறுக்கிக்கும் போராளிக்கும் கலப்பு திருமணம் செஞ்சதுல பிறந்த புள்ள நீனு, இந்த கேரக்டர் பேசுற டயலாக்ஸ் எல்லாம் மினிமலா ப்ரூட்டலா இருக்கும். ஆல்ரெடி இந்த படத்துல சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் ஒரு இன்ட்ராகேஷன் ஸ்பெஷலிஸ்ட்னு. ஸோ அது ஏன் அப்படிங்கிறது அவர் பேசுற விதத்திலே தெரியும். முக்கியமா 2 வசனங்கள். ஒன்னு, தற்காலிக தோல்வியை சமரச பேச்சா மாத்திக்கிறதானு கெட்டிக்காரத்தானோ அப்படிங்கிற அந்த சட்டரிக்கலான லைன், அது செம்ம ஸ்மார்ட்டா இருக்கும். அடுத்த முக்கியமான லைன், வழக்கமா சொல்லுவாங்க இல்லையா கமல்ஹாசனோட ரைட்டிங்ல, கமல்ஹாசனோட படங்கள்ல அடுத்து வரப்போற விஷயங்கள்லாம் முன்னாடியே சொல்லியிருப்பாரு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு லைனு. உனக்கு அப்புறம் இருக்கிற சந்ததியை ஒத்துப்பார். சினிமா பார்த்து வளர்ந்த பலகீனமான கூட்டம் தான் தெரியும்.
இந்த ஒரு வசனம் இப்ப இருக்கிற சமூகத்துக்கும் அக்ராஸ் த வேர்ல்டு பொருந்தும் நினைக்கிறேன். ஹீரோ ஆதி கேரக்டர் ஈக்குவலா ஐடியாலஜிக்கலி பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் தான் எதிரில் உட்காந்துருப்பாரு. அப்ப அவர் எப்படி இருக்கணும், அவர் எப்படி எல்லாம் பேசணும். ஆனா இந்த சீன்ல அவருக்கு நிறைய டைலாக்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவர் கொஞ்சம் அப்சர்வ் பண்ற மாதிரியே தான் இருக்கும். சில இடங்களில் கொஞ்சம் கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பாரு. முக்கியமா இந்த நேர்மையான கொம்பன் அப்படிங்கிற அந்த டேர்மை நக்கலா யூஸ் பண்றதே வில்லனா தான் இருக்கும். இவர் கொடுக்குற ஆஃபருக்கு அவர் கவுண்டர் ஆஃபர் கொடுக்கறது, அறிவுரைகள் இவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா அப்படின்னு கையை கட்டிட்டு சர்க்காஸ்டிக்கா கேட்கறதுன்னு. அறிவுரைகள் இன்னைக்கு இவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா? எதுக்குமே அசராத ஒரு ஆள் அப்படிங்கறத பாடி லாங்குவேஜ்லயே சூப்பரா நமக்கு சொல்லியிருப்பாங்க. கமல்ஹாசன்ங்கிற ஒரு ஓஜி நடிகருக்கு ஈக்குவலா டஃப் கொடுத்திருப்பாரு நாசருங்கிற இன்னொரு ஓஜி நடிகர். இந்த சீன்ல அவருடைய கண்ணை பாத்தீங்கன்னா, அவருடைய விரல் எப்படி ஆடுதுன்றத பாத்தீங்கன்னா ரொம்ப குறிப்பிட்டுலாம் சொல்ல வேணாம். இவங்க ரெண்டு பேருமே ஏன் ஓஜி ஆக்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு சீனை பார்த்தாலே தெரியும். இந்த சீன்ல பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் மூட அண்டர்லைன் பண்ற மாதிரி, அதுவும் சின்ன கோட்ல மெல்லிசா அண்டர்லைன் பண்ற மாதிரி ரொம்ப லைட்டா தான் இருக்கும். ஒரு சின்ன பெர்க்யூஷனை பின்னாடி ஓட விட்டுட்டே இருப்பாங்க. ஆதியோட ஆஃபருக்கு கவுண்டர் ஆஃபர் வைக்கிறேன் அப்படின்னு இந்த பத்ரி கேரக்டர் பேச ஆரம்பிக்கும் போது தான் அந்த பத்ரி எவ்வளவு டேஞ்சரான ஆளுங்கிறத காமிக்கிற மாதிரி லைட்டா கொஞ்சம் லவுடா மாறும். அதுவும் அந்த சவுண்டு சாவு ஊர்வலத்துல கேட்போம் இல்லையா, அப்படி ஒரு சவுண்ட் அது. நான் ஒரு கவுண்டர் ஆஃபர் வைக்கிறேன், நல்ல டீல். ஓகே ஓகே. ஆக்சுவலி இவ்வளோ வருஷங்களா இந்த படத்தை பார்த்ததுல இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது நான் கவனிச்சேன், எதுக்காக இந்த மியூசிக் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு. ரொம்ப யூனிக்கா இருந்தது கேட்கும்போது. ஆனா ஏன் அதை யூஸ் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த சீன் முடிஞ்சு இந்த டென்ஷன் ரிலீஸ் ஆகும்போது இன்னும் ஒரு கிராண்டான மியூசிக்கோட இந்த சீனை முடிச்சிருப்பாங்க. இயற்கையின் நியதி. இந்த சீன் பார்க்கும்போது இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, எப்படி ஒரு 13 வருஷம் கழிச்சு ஒரு ஹாலிவுட்ல இங்கிலீஷ் படத்துல இதே மாதிரியான ஒரு டைனமிக்ஸை ஹீரோ வில்லன் கான்வர்சேஷனை கேப்சர் பண்ணாங்க அப்படிங்கறதான். டார்க் நைட் ஜோக்கரும் பத்ரியும் ஒண்ணு கிடையாது, ஆதியும் பேட்மேனும் ஒண்ணு கிடையாது. அதுவும் அவங்க பேசுற விதம், இந்த சப்ஜெக்ட்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுவும் இந்த சீனை விட பத்ரியை என்கவுண்டர் பண்ண போறேன் அப்படின்னு ஆதி பத்ரியை வெளில கூட்டு போவார் இல்லையா, அந்த சீன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் ஒத்து போற மாதிரி இருக்கும். ஆதியோடைய நேர்மையை கிண்டல் பண்ற மாதிரி பேசுறது, நீயும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றது, உனக்கு மனசாட்சி, இந்த யூனிஃபார்ம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடெல்லாம் இருக்கு, அதனால நீ சுடலாம் மாட்டே அப்படின்னு அதையும் நக்கல் பண்ணி பேசுறதுன்னு நிறைய விஷயங்கள்ல அந்த பேரலல் ஒத்து போகுது. ஆனா இந்த இன்ட்ராகேஷன் சீன்ல அவர் இந்த மொத்த படத்துல ஒரு சின்ன விஷயம் எனக்கு கொஞ்சம் இடிச்சுக்கிட்டே இருக்கும். என்னன்னா, அது கூடவே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார் ஆதி கூடவே. அவர் வந்து ஆக்சுவலா பத்ரியோட ஆளு, பத்ரி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த கேரக்டரோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்த மாதிரியே எனக்கு தெரிஞ்சது. முக்கியமா இந்த இன்ட்ராகேஷன் சீனை பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆதி கேரக்டர் பத்ரி அப்படின்னு கூப்பிடும் போதே ஆஹா இவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கறத இவர் ரியலைஸ் பண்ணி டக்குன்னு பின்னாடி இருந்த அந்த போலீஸ் ஆஃபீஸரை அந்த பத்ரி பாக்குற மாதிரி ஒரு சின்ன ஷாட் இருக்கும். அந்த ஒரு மொமெண்ட். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிட்டே இருக்கும்போது ஆதி சொல்லுவாரு, அந்த போலீஸை கொஞ்சம் வெளில போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவர் வெளில போறதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு பாஸ் கொடுத்துட்டு அங்க பத்ரிக்கு ஏதோ கையில ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் போவாரு. இந்த ரெண்டு மொமெண்ட்டையுமே ஆதி கவனிக்கவே மாட்டாரு. இதை கொஞ்சம் நம்மளுக்கு கன்வின்சிங்கா சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு பல காலமா நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த சீன் எங்க பார்க்கலாம் நீங்க அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா யூடியூப்ல இந்த சீன் மட்டும் தனியா எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா ரொம்ப சுமாரான பிரிண்ட் தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆர்எல்ஸ் நீங்க தெலுங்குல சூப்பர் பிரிண்ட்டை ஓட விட்டு தமிழ் டைலாக்ஸ் மட்டும் ஓட விடலாம். ஆனா சிங்க் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு இன்டென்ஸான இன்ட்ராகேஷன் சீன் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் தமிழ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுவும் முக்கியமா ரியலான ஒரு இன்ட்ராகேஷனை அவ்வளோ ஸ்டைலிஸ்டிக்கா சினிமேட்டிக்கா காட்டின முதல் தமிழ் திரைப்படம் இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சீனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்க. அடுத்த எபிசோட நம்ம சந்திக்கலாம்.